வணக்கம். டாப் 10 தேசம் சர்வதேசம் பகுதியில் செய்திகளை பார்க்கலாம். மேட்டூர் அணை முழு கொள்ளளவில் உள்ள நிலையில் அணைக்கு வரும் 1 லட்சம் கன அடி நீர் முழுவதும் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரித்து நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1 லட்சம் கன அடியை கடந்தது. இதன் காரணமாக அணை மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 18,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 16 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 82,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த வகையில் அணையிலிருந்து மொத்தமாக 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்கவோ, துணி துவைக்கவோ, குளிக்கவோ, செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர பகுதிகளில் காவல், வருவாய் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் சமூக நீதி கிடைக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். உதாரணம் நான் சொல்றேன், பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று பாட்டாளி முயற்சியுடைய கோரிக்கை அது. ஆனால் இந்த 18 விழுக்காட்டில் உட்பிரிவுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 78 சமூகங்கள் உட்பிரிவு. பட்டியலின சமூகத்தில் உட்பிரிவில் இருக்கு 78 சமூகங்கள். இந்த 78 சமூகத்தில் 8 சமூகம் தான் அந்த 18%ல 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 சமூகங்கள் மீதி இருக்கிற 3% தான் வாங்கிட்டு போறாங்க. அதனால்தான் இது யாரு கிடைக்கல, யாரு கிடைச்சது? எம்பிசியில கிட்டத்தட்ட 115 சமுதாயங்கள் இருக்கிறது. அந்த 115 சமுதாயத்தில் யார் அதிகமா எடுத்துட்டு போறா, யாருக்கு சரியான கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல. பிசியில 30% இருக்கு. இந்த பிசியில 30%ல யாருக்கு கிடைக்கல, யாருக்கு சுமாரா கிடைக்குது, யார் அதிகமா கிடைக்குது. இந்த கணக்கெடுப்புலாம் நடத்தினாதான் சமூக நீதி கிடைக்கும். சென்னை முத்தியால்பேட்டையில் மெத்தாபெட்டமைன் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தும் சூடோ எபிட்ரினை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் முத்தியால்பேட்டை பொன்னியம்மன் கோயில் தெருவில் உள்ள கட்டடத்தில் அதிரடியாக சோதனை செய்தனர். இதில் 5 கிலோ சூடோ எபிட்ரினை பறிமுதல் செய்த காவலர்கள் 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருளை மளிகை பொருட்களில் மறைத்து வைத்து கப்பல் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கடத்த திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. சென்னையின் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் பயோ மைனிங் முறையில் 15 லட்சம் டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. கடந்த 8 மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த திட்டத்தில் 252 ஏக்கர் பரப்பளவில் உள்ள 66.52 லட்சம் டன் குப்பைகளை அகற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது குப்பைகள் அகற்றப்பட்ட 2 ஏக்கர் நிலத்தில் மரம் நடுவதற்கு மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மதுரை மேலூர் அருகே மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி ஆண்கள் மட்டும் வழிபடும் அடிப்படையில் விழா நடைபெற்றது. மங்களாம்பட்டி கிராமத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் மரத்தின் அடியில் உள்ள மதுரை வீரன் சுவாமிக்கு ஆடி படையல் வைப்பது வழக்கம். இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய சேவல்கள் பலியிடப்பட்டன. தொடர்ந்து சேவல் கறியுடன் மொச்சை கலந்து சமைத்து மதுரை வீரன் சுவாமிக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இக்கோயிலில் பெண்களுக்கு சாமி கும்பிட மட்டும் அனுமதி அளிக்கப்படும். அவர்களுக்கு விழாவில் எந்தவித பங்களிப்பும் உணவும் வழங்கப்பட மாட்டாது. மாற்று ஏற்பாடாக பொரி வழங்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடியின் வருகைக்காக அமைக்கப்பட்டிருந்த பசுமை அலங்கார பந்தலில் இருந்த அன்னாச்சி பழம், வாழைத்தார்கள் மற்றும் இளநீர்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பறித்து சென்றனர். ராஜேந்திர சோழனின் 1000வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி கிளம்பியது பொதுமக்கள் கோவில் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது அலங்கார பொருட்களை பறித்து சென்ற சிலர் அங்கேயே அவற்றை பிரித்து உண்டனர்.
பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மரக்கடை பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். சிறுபான்மையினர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினரை ஒடுக்கி தமிழக நலன்களை மறுப்பதாக போராட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை அருகே திருவரங்குளத்தில் பெரியநாயகி அம்பாள் உடனுறை அரங்குலநாதர் கோயில் தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி பெரியநாயகி அம்பாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க தேரோடும் 4 வீதிகள் வழியாக தேர் வீதி உலா நடைபெற்றது. திருவாரூரில் கமலாம்பிகை அம்மன் ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி கமலாம்பிகை அம்மனின் உற்சவமூர்த்தியான மனோன்மணி அம்பாள் தேரில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க ஆழி தேரோடும் 4 ராஜ வீதிகளிலும் தேர் வலம் வந்தது. சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் ஏழைகளுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் பணியாற்ற முன்வர வேண்டும் என புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். சென்னை மார்பக பராமரிப்பு மையத்தின் கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் திறந்து வைத்தார். பிறகு நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரிக்கு சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கிடைப்பது மிக மிக அரிதாக உள்ளதாகவும், சில சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிவிட்டு அதிக சம்பளம் கிடைத்தவுடன் தனியார் மருத்துவமனைக்கு சென்று விடுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். சத்தியமங்கலம் அருகே மலைப்பாதையில் கவிழ்ந்து கிடந்த லாரியிலிருந்து சிதறிய இளநீரை அவ்வழியே சென்றவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்றனர். தமிழ்நாடு கர்நாடகாவை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் இளநீர் லோடு ஏற்றிச் சென்ற லாரி காரப்பள்ளம் வன சோதனைச் சாவடி அருகே விபத்தில் சிக்கியது. நல்வாய்ப்பாக அதன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். கவிழ்ந்து கிடந்த லாரியிலிருந்து இளநீர் முழுவதும் சாலையோரம் சிதறி கிடந்தது. அவற்றை அவ்வழியே சென்றவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே நடந்த வழிப்பறி சம்பவத்தில் 6 சவரன் நகை மீட்கப்பட்டுள்ளது. சாலையில் நடந்து சென்ற மதியழகன் என்பவரிடம் தங்க சங்கிலி பறிக்கப்பட்டது. விசாரணை நடத்திய காவல்துறையினர் சென்னை சென்று ஜெயக்குமார் என்பவரை கைது செய்து நகையை பறிமுதல் செய்தனர். இதேபோல வட மாநிலத்தைச் சேர்ந்த முருகேஷ்குமார் மற்றும் மதன்குமார் ஆகியோரிடமிருந்து 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். செங்கல்பட்டு அரக்கோணம் மின் ரயிலில் முகமூடி அணிந்த நபர் 15 சவரன் நகையை பறித்துச் சென்றதாக பெண் ஒருவர் புகார் தெரிவித்திருக்கிறார். தாம்பரம் அருகே காட்டாங்குளத்தூரைச் சேர்ந்த திலகா என்ற பெண் செங்கல்பட்டு அரக்கோணம் மின் ரயிலில் பயணித்தார். ரயில் தக்கோலம் நிலையத்தில் நின்றபோது அங்கு ஏறிய கைக்குட்டையால் முகத்தை மூடியிருந்த நபர் தம்முடைய 15 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு ஓடும் ரயிலிலிருந்து குதித்து தப்பியதாக புகார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து செங்கல்பட்டு ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உத்தவ் தாக்கரேவை அவரது இல்லத்தில் சந்தித்து ராஜ் தாக்கரே பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். அண்மையில் இருவரும் மராத்தி மொழி பாதுகாப்பு மாநாட்டில் ஒரே மேடையில் இருந்த நிலையில் தற்போது அவர்கள் உறவு மீண்டும் வலுப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் இருவரது கட்சியும் இணைந்து போட்டியிடும் என கூறப்படுகிறது. ஒன்றுவிட்ட சகோதரர்களான இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்த நிலையில் அரசியல் காரணமாக 20 ஆண்டுகளாக எதிரும் புதிருமாக இருந்தனர். தற்போது மீண்டும் இருவரும் இணைந்துள்ளது மகாராஷ்டிர அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் விமான நிலையத்தில் பார்க்கிங் இடமில்லாததால் அங்கு தரையிறங்க வேண்டிய இண்டிகோ விமானம் டெல்லிக்கு அனுப்பப்பட்டது. கோவாவிலிருந்து நேற்று பிற்பகல் 2:20 மணிக்கு புறப்பட்ட அந்த இண்டிகோ விமானம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமான நிலையத்தில் 4:50 மணிக்கு தரையிறக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு பார்க்கிங் இடமில்லை என்பதால் 45 நிமிடங்கள் விமானம் சுற்றிக் கொண்டே இருந்துள்ளது. பிறகு டெல்லியில் தரையிறங்குமாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிந்தது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் 311 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 425 ரன்கள் எடுத்தபோது போட்டி டிராவில் முடித்துக் கொள்ளப்பட்டது.
இங்கிலாந்து அணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கருதப்பட்ட நிலையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சுப்மன் கில், KL ராகுல், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் போட்டியை டிராவிற்கு கொண்டு சென்றனர். 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் பயன்பெற்றோரின் எண்ணிக்கை குறித்த தரவுகளை தர மத்திய உள்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் குடியுரிமை கோரி விண்ணப்பித்தனர். குடியுரிமை பெற்றவர்கள் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தி இந்து நாளிதழ் விண்ணப்பித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மற்றும் செப்டம்பர் என 2 முறை மத்திய தகவல் ஆணையத்தில் விண்ணப்பித்த போதும் அந்த தகவல்களை தர மத்திய உள்துறை அமைச்சகம் மறுத்துவிட்டதாக தி இந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஓபிசிகளுடனான காங்கிரசின் உறவு குறைந்ததே பாஜக அவர்களின் ஆதரவை அதிகமாக பெறுவதற்கு காரணமாக அமைந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலன்களை பாதுகாப்பதில் காங்கிரஸ் தோல்வியை தழுவியதாக ஒப்புக்கொண்ட அவர் ஓபிசிகளின் விருப்பங்களுக்கு பதிலளிக்காததால் பாஜக அந்த இடத்தை பிடித்துவிட்டதாக தெரிவித்தார். மகாராஷ்டிரா உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என பாஜகவின் மாநில தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். அண்மையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், மாநில பாஜக தலைவர் ரவீந்திர சவான் ஆகியோர் சந்தித்தனர். மாநிலத்தில் உள்ள 29 மாநகராட்சிகளில் தனித்து போட்டியிட வேண்டும் என்று அவரிடம் கூறினர். கூட்டணியில் உள்ள ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் NCP கட்சிகளின் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் முறைகேடு புகார்களால் செல்வாக்கு குறைந்திருப்பதாக பாஜக கருதுகிறது. மகாராஷ்டிரா தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான 10% ஒதுக்கீட்டை அமல்படுத்த பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாநிலத்தின் மருத்துவக் கல்வித்துறை அமைச்சருக்கு பெற்றோர் அனுப்பியுள்ள மின்னஞ்சலில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசின் விதிகளுக்கு மாறாக உள்ளதாக கூறியுள்ளனர். இதனால் தகுதி அடிப்படையிலான பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான இடங்கள் குறையும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். பீகாரில் நடைபெற்று வரும் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை அக்கூட்டணியைச் சேர்ந்த மத்திய அமைச்சரான சிராக் பஸ்வானே கடுமையாக விமர்சித்துள்ளார். அம்மாநிலத்தில் ஆம்புலன்ஸில் பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சிராக் பஸ்வான் பீகார் அரசுக்கு ஆதரவளிப்பது வெட்கக்கேடாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்துவதில் பீகார் அரசு முற்றிலும் தோல்வியடைந்துவிட்டதாக தெரிவதாகவும் அவர் சாடியுள்ளார். லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பஸ்வான் பிரிவு தலைவரான சிராக் பஸ்வானுக்கு பீகாரின் முதல்வராக வேண்டுமென விருப்பம் இருப்பதாக கருதப்படுகிறது. அம்மாநில தலைமையில் மாற்றம் வேண்டுமென அவர் தொடர்ந்து பேசி வந்துள்ளார். 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட சிராக் பஸ்வானின் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு எதிராக மட்டுமே வேட்பாளர்களை நிறுத்தியது. பாஜகவிற்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. இவற்றின் காரணமாக நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அரசு அதிகாரிகளின் ஒத்துழையாமை சர்ச்சை ஒருபுறம் இருக்க 3 மண்டலங்களின் MPக்கள், MLAக்களுடன் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆலோசனை மேற்கொண்டார். லக்னோவில் நடந்த இந்த கூட்டத்தில் கான்பூர், சித்ரகூட் மற்றும் ஜான்சி மண்டலங்களுக்கு 19,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. உள்ளாட்சி மற்றும் 2027 பேரவைத் தேர்தலையொட்டி கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பிணக்குகளை போக்கும் முயற்சியாக இது கருதப்படுகிறது. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் புகழ்பெற்ற மானசா தேவி கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. சிவாலிக் மலை உச்சியில் உள்ள இந்த கோயிலில் சிரவண மாத வழிபாட்டுக்காக கூட்டம் அலைமோதியது. அப்போது மின்சார வயர் அறுந்ததாக வதந்தி பரவியதால் படிக்கட்டுகளில் ஒரே நேரத்தில் 100கணக்கானோர் இறங்க முற்பட்டுள்ளனர். இதில் நேரிட்ட கூட்ட நெரிசலால் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் புஷ்கர் சிங் தாமி 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். அகமதாபாத்தின் பல பகுதிகளில் இன்று கனமழை பெய்தது.
தெற்கு மண்டலத்தில் அதிகபட்சமாக 58.25 மில்லிமீட்டர் மழை பதிவானது. தொடர்ந்து தென்மேற்கு மண்டலம் 24.5 மில்லிமீட்டர் மழை பதிவானது. மித்தாக்களி உட்பட சில சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டன. காந்திநகர், பனஸ்கந்தா, கதான், சுரேந்திர நகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இந்தியாவின் அதிகம் சம்பளம் பெறும் தொழில் தலைவர்களில் ஒருவரான டாடா சன்ஸ் நிறுவன தலைவர் என் சந்திரசேகரன் 2024-2025 நிதியாண்டில் மொத்தம் 155 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றுள்ளார். இது முந்தைய நிதியாண்டை விட 15 விழுக்காடு அதிகமாகும். இந்த பெரும் ஊதிய தொகுப்பில் சம்பளம் மற்றும் பிற சலுகைகளாக ரூபாய் 15.12 கோடியும், லாபத்தில் கமிஷனாக ரூபாய் 140.69 கோடியும் அடங்கும். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சந்திரசேகரன் 2016ஆம் ஆண்டு டாடா சன்ஸ் குழுமத்தில் இணைந்தார். அடுத்த ஆண்டே தலைவராக நியமிக்கப்பட்டார். அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் டர்ன்பெரி நகரில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் உடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இதை அறிவித்தார். இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய யூனியனிடமிருந்து எரிசக்தி கொள்முதல் மற்றும் முதலீடு குறித்த உறுதிமொழிகளை கொண்டது என்று அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் இரு பொருளாதாரங்களுக்கிடையே ஸ்திரத்தன்மை ஏற்படும் என்று கணிக்கப்படுகிறது. கால்பந்தாட்ட வீரர் போலீசாரால் துரத்தப்பட்ட காட்சியைப் போல முன்னாள் அதிபர் ஒபாமாவை துணை அதிபர் வான்ஸுடன் சேர்த்து துரத்துவது போன்ற படத்தை அதிபர் ட்ரம்ப் பகிர்ந்தது சர்ச்சையாகியுள்ளது. 2 பெண்கள் கொலை வழக்கில் தேடப்பட்ட அமெரிக்க கால்பந்தாட்ட வீரர் ஓஜே சிம்சன் காரில் தப்பியபோது போலீசார் அவரை துரத்திச் சென்றனர். இது 1994ஆம் ஆண்டு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானது. இதனை ஒபாமா காரில் செல்வது போலவும் அவரை தாமும் துணை அதிபர் வான்ஸும் துரத்துவது போல சித்தரித்து அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட படம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஈரானில் தடை செய்யப்பட்ட மார்க்சிஸ்ட் இஸ்லாமிய அமைப்பான முஜாஹிதீன் ஈ-கல்க் அமைப்பைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. மெக்தி ஹசானி மற்றும் பெஹ்ரூசி ஹெச்சானி ஆகிய இருவரும் எம்இகே தலைவர்களுடன் இணைந்து தெஹ்ரானில் ஒரு ரகசிய இல்லத்தை அமைத்து வெடிகுண்டுகள் மற்றும் கையெறி குண்டுகளை தயாரித்து பொதுமக்கள், வீடுகள், கல்வி நிறுவனங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஹமாஸுக்கு எதிரான போர் முடிவடையும் வரை யுத்தம் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார். காசா மக்களுக்காக இத்தாலியிலிருந்து உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த ஹாண்டாலா கப்பலை நடுக்கடலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வழிமறித்து தடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. கப்பலில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களில் இந்த காட்சிகள் பதிவாகியுள்ளன. மேலும் 21 தன்னார்வலர்களையும் இஸ்ரேல் ராணுவம் கடத்தி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 12,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய டிசிஎஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு, பணியாளர்களின் திறன் இடைவெளி உள்ளிட்ட காரணங்களால் 2% பணியாளர்களை நீக்க உள்ளதாக டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி கீர்த்திவாசன் தெரிவித்துள்ளார். இதனால் 12,000 டாடா கன்சல்டன்சி நிறுவன பணியாளர்கள் வேலை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது. காசாவில் மக்கள் பட்டினியால் வாடும் நிலையில் அவர்கள் பசி தீர்க்க வேண்டும் என்று உலகெங்கும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் நடைபெற்ற போராட்டத்தில் மக்கள் பாத்திரங்களில் தட்டி ஒலி எழுப்பி தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். பட்டினி சாவை தடுக்கும் நடவடிக்கைக்காக அண்டை நாடான எகிப்து எதுவும் செய்யவில்லை என அவர்கள் விமர்சித்தனர். காசாவில் மக்களை பட்டினி போடுவது மூலம் பெரிய இனப்படுகொலையே நடப்பதாக லண்டனில் நடைபெற்ற போராட்டத்தில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. சிறு பாத்திரங்களை தட்டி ஒலி எழுப்பி போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்போராட்டம் பிரதமர் இல்லம் அமைந்துள்ள தெருவில் நடைபெற்றது. காசாவின் அருகில் உள்ள நாடான லெபனானிலும் பசித்த மக்களுக்கு உணவளிக்க ஏதாவது செய்யுங்கள் என உலக நாடுகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்றன.
எல்லாவற்றையும் விட காசா மக்கள் பட்டினிக்கு காரணமான இஸ்ரேலிலேயே மக்கள் போராட்டம் நடத்தினர். பசியால் மக்களை தவிக்க விடுவது மிகப்பெரிய குற்றம் என்றும், காசா மக்களே கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம் என்றும் அவர்கள் குரல் எழுப்பினர். ஆயிரக்கணக்கானோர் சாவின் விளிம்பில் உள்ள நிலையில் உலக நாடுகளின் அரசுகள் என்ன செய்கின்றன என இஸ்ரேலிய மக்களே முழக்கம் எழுப்பினர். உத்தரப்பிரதேசத்தில் அரசு அதிகாரிகளின் ஒத்துழையாமை சர்ச்சை ஒருபுறம் இருக்க 3 மண்டலங்களின் எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடன் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆலோசனை நடத்தினார். லக்னோவில் நடந்த இந்த கூட்டத்தில் கான்பூர், சித்ரகூட் மற்றும் ஜான்சி மண்டலங்களுக்கு 19,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. உள்ளாட்சி மற்றும் 2027 பேரவை தேர்தலையொட்டி கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பிணக்குகளை போக்கும் முயற்சியாக இது கருதப்படுகிறது. இடுக்கி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மூணாறு, அடிமாலி உள்ளிட்ட மலைப்பாதைகளில் மண்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து முடங்கியுள்ளது. முல்லைப்பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கொன்னத்தடி ஊராட்சியில் பல வீடுகள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தற்போது மழை குறைந்ததால் மக்கள் வாழ்க்கை மெல்ல மெல்ல சீராக திரும்புகிறது. சீனாவில் அண்மை காலமாக பொதுமக்கள் மீது கார் மோதி தாக்குதல், கத்தி தாக்குதல் சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருவதாகவும், ஆனால் சீன அரசு இது குறித்து தகவலை வெளியிடுவதில்லை என்றும் அந்நாட்டு மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். சீனாவில் தலைவர் ஜி ஜின்பிங் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தகவல் கட்டுப்பாடு கடுமையாக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் குறித்த எதிர்மறை செய்திகள் முதல் LGBTQ+ வரை பல விஷயங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகின்றன. தற்போது மக்கள் மீது நிகழ்த்தப்படும் திட்டமிட்ட தாக்குதல்களும் மறைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எங்களுக்கு உண்மை வேண்டும் என்று மக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். ஐரோப்பிய நாடான அல்பேனியாவின் தென் மாகாணங்களில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் அதனை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படை வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்டுத்தீயில் பல ஆயிரம் ஏக்கர் மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. இதற்கிடையே பாதுகாப்பு நடவடிக்கையாக சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 2000த்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பிரபாச் என்ற நகரில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது ரயில் தடம் புரண்டதாக கூறப்படுகிறது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தடம் புரண்ட ரயிலை அகற்றி தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பணியில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீராக 1 லட்சம் கனஅடி நீர் காவிரியில் திறக்கப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் தாக்கமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் காவிரி கரையோர குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ளன. அதையடுத்து நகராட்சி ஊழியர்கள் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்து மக்களை இடம்பெயரச் செய்தனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் இருட்டில் சிக்கினர். மணிமேகலை தெரு மற்றும் இந்திரா நகர் பகுதிகளில் வாழும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் நகராட்சி பள்ளி மற்றும் திருமண மண்டபங்களில் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு மருத்துவம் மற்றும் உணவு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பெண்கள் வசிக்கும் பகுதிகளில் மாற்று குடியிருப்புகள் கட்டி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தெற்கு தெரு கிராமத்தில் நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கிராம மூத்தோர் கலந்து கொண்டு காளைகளுக்கு மாலை வேஷ்டி அணிவித்து மரியாதை செலுத்தி போட்டியை தொடங்கி வைத்தனர். மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த 17 காளைகள் போட்டியில் பங்கேற்றன. ஒவ்வொரு காளையும் வடக்கயிற்றில் விடப்பட்ட நிலையில் 9 பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் குழு அந்த காளையை குறிப்பிட்ட நேரத்துக்குள் பிடிக்க முயற்சி செய்தது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் குழுவினருக்கும் திமிரிய காளைகளை வைத்திருந்த உரிமையாளர்களுக்கும் விழா குழுவின் சார்பில்
சார்பாக பரிசு தொகையும் நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. இவ்விழாவை சுற்றுவட்டார மக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் நாய்களுடன் சேர்ந்து ஓடும் வினோத ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. லாபாஸ் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் செல்ல பிராணிகளோடு கலந்து கொண்டனர். சிலர் தங்கள் நாய்க்குட்டிகளில் கையில் ஏந்தியபடி ஓடினர். செல்லப்பிராணிகள் பராமரிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் காவல்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த போட்டிக்கு அப்பகுதி மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. ஸ்காட்லாந்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் டர்ன்பரி பகுதியில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் கோல்ஃப் விளையாடி பொழுதை கழித்தார். பாதுகாவலர்கள் புடைசூழ கோல்ஃப் ஆடிய டிரம்ப் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல கோல்ஃப் வாகனத்தை தானே இயக்கிச் சென்ற காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே அந்த மைதானத்திற்கு அருகே கூடிய சில டிரம்ப் ஆதரவாளர்கள் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மருக்கு எதிராக வாசகங்கள் எழுதப்பட்டிருந்த பதாகைகளை காண்பித்தபடி கோஷம் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. டீ காஃபியுடன் சில உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது என்கிறார்கள் உணவியல் நிபுணர்கள். குறிப்பாக டீ காஃபியுடன் எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிட்டால் வயிற்றில் அமிலம் அதிகளவு சுரந்து அஜீரணத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள். அதேபோல டீ காஃபியோடு இரும்புச்சத்து நிறைந்த பச்சை காய்கறிகள், சாலட் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார்கள். மேலும் ஆல்கஹால், சாக்லேட், ஐஸ்கிரீம், புதினா, தயிர் போன்றவற்றையும் டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்டால் சாப்பிடாமல் இருப்பது நல்லது என்று உணவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில் தேர் திருவிழாவையொட்டி கள்ளழகர் கோவிலில் இருந்து சீர்வரிசைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. பூமாலை, வஸ்திரம், பழ வகைகள், உலர்பழங்கள், மஞ்சள், குங்குமம், அழகர் கோவில் பிரசாதமான நெய் தோசை, முறுக்கு, அப்பம் உட்பட 21 சீர்வரிசைகள் இதில் இடம்பெற்றன. கோவில் யானை சுந்தரவல்லி முன்னே செல்ல மேலதாளங்கள் முழங்க கள்ளழகர் கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் இருந்து சீர்வரிசை ஊர்வலம் புறப்பட்டது. இந்த மாலையும் வஸ்திரமும் சாற்றப்பட்ட பிறகே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருத்தேரில் எழுந்தருள்வார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணையில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உபரி நீர் கொடிவேரி அணை வழியாக கரை புரண்டு ஓடுவதால் பெரிய கொடிவேரி, மேவானி, புளியம்பட்டி உட்பட பவானி ஆற்றின் கரையோர கிராமங்களுக்கு பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் வெள்ள எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான 10% ஒதுக்கீட்டை அமல்படுத்த பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாநிலத்தின் மருத்துவ கல்வித்துறை அமைச்சருக்கு பெற்றோர் அனுப்பியுள்ள மின்னஞ்சலில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசின் விதிகளுக்கு மாறாக உள்ளதாக கூறியுள்ளனர். இதனால் தகுதி அடிப்படையிலான பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான இடங்கள் குறையும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். இணைய சேவை உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக சீன விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியுள்ளது. ஷான்சி மாகாணத்தில் உள்ள தைவான் ஏவுதளத்திலிருந்து லாங் மார்ச் 6 ரக ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளன. செலுத்தப்பட்ட சிறிது நேரத்தில் ராக்கெட்டிலிருந்து பிரிந்து செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் தஞ்சோங் காத்தோங் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் கார் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது பொது பயன்பாட்டு வாரியமான பப் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஊழியர் சுப்பையா மற்றும் அவரது குழுவினர் உயிருக்கு ஆபத்து இருந்தும் தயங்காமல் செயல்பட்டு காரில் இருந்த பெண் ஓட்டுநரை பாதுகாப்பாக மீட்டனர். தங்களுக்கு ஏதும் ஆகிவிடும் என்றாலும் அந்த பெண்ணை மீட்பதே முக்கியம் என்று நினைத்தோம் என தெரிவித்த சுப்பையாவின் செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ மனிதாபிமானத்தின் எல்லையையும் கடந்த ஒரு மனிதநேய செயலாக உலகெங்கும் கவனம் ஈர்த்துள்ளது. தமிழகத்தில் தேங்காய் எண்ணெய் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தேங்காய் விளைச்சல் குறைந்ததால் செக்கு எண்ணெய் சில்லறை விற்பனையில் 1 லிட்டர் 560 ரூபாயை தொட்டுள்ளது.
பண்டிகை காலம் நெருங்குவதால் விலை மேலும் உயரும் என உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஓணம் உள்ளிட்ட பண்டிகைகளின் போது தேங்காய் எண்ணெய் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வியாபாரிகள், அடுத்த ஆண்டு மார்ச் மாதம்தான் தேங்காய் சீசன் தொடங்கும் என்பதால் அதுவரை விலை குறைய வாய்ப்பே இல்லை என கூறுகின்றனர். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு லிட்டருக்கு சுமார் 160 ரூபாயாக இருந்த தேங்காய் எண்ணெய் விலை தற்போது 500 ரூபாயை கடந்து சாமானிய மக்களுக்கு எட்டாத விலையாக மாறியுள்ளது. தேங்காய் எண்ணெய் விலையேற்றம் கேட்டரிங் மற்றும் பேக்கரி தொழிலை நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளது. தேங்காய் எண்ணெய் விலை உயர்வு காரணமாக வாழைப்பழ சிப்ஸ் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் 1 கிலோ சிப்ஸ் விலை 428 ரூபாயிலிருந்து 560 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஒமேகா-9 கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ள ஆலிவ் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் அவகேடா போன்றவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஒமேகா-9 கொழுப்பு அமிலங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்வதாகவும் கூறுகின்றனர். பாதாம், முந்திரி, வேர்க்கடலை போன்ற விதைகளிலும் ஒமேகா-9 இருப்பதால் அவற்றை உண்பது சரும நலன் மற்றும் அறிவாற்றலுக்கு நல்லது என்கிறார்கள். முக்கியமாக இந்த ஒமேகா-9 கொழுப்பு அமிலங்கள் இன்சுலின் செயல்திறனை உயர்த்தி டைப் 2 நீரிழிவு நோயின் தாக்கத்தை குறைப்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர்.